கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக இந்த செய்தியை இந்த வருடத்தில் ஆரம்பித்தோம். இந்த வருடத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய பொருளாதாரத்திலும், நம்முடைய ஊழியங்களிலும் முதலாவது வைக்க வேண்டும் என்கிற காரியத்தை நாம் பேச ஆரம்பித்தோம். எந்தளவுக்கு நாம் இதை முதலாவது வைக்க வேண்டும் என்றால், தேவன் இதை முதலாவது வைத்திருக்கிறாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்வில் முதலாவது வைத்திருக்க வேண்டும். வேதத்தில் தேவன் வேறு எந்த காரியத்தையும் ஆதி என்று சொல்லவில்லை. ஜெபத்தை ஆதியாக வைக்கவில்லை, சுயத்தையும் ஆதியாக வைக்கவில்லை, தீர்க்க தரிசனங்களையும் ஆதியாக வைக்கவில்லை, தரிசனங்களையும் ஆதியாக வைக்கவில்லை, புனித ஸ்தலங்களையும் ஆதியாக தேவன் வைக்கவில்லை, உபதேசங்களையும் ஆதியாக தேவன் வைக்கவில்லை. இன்றைக்கி சபை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சபையிலும் பார்த்திங்கன்னா அந்த உபதேச சண்டைகள் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏராளமான உபதேச சண்டைகள். நம்ம சர்ச்சை கூட யாராவது உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான ஒரு சில மற்ற சபைக்கு போகிற விசுவாசிகளாக இருந்தாங்கன்னா, உங்கள் சர்ச்சில் இதெல்லாம் இருக்குதா, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்களா, இதெல்லாம் பண்ணுறீங்களா, இதெல்லாம் செய்கிறீங்களா, இந்த ஒரு உபதேச சண்டை, டாக்ட்ரினல் பிரச்சனை இன்றைக்கும் நான் போன வாரத்தை சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி ஒரு வேத வல்லுநர் இதை ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 40,000 பிரிவு, இந்த வேதத்திலேருந்து பிரிந்தவர்கள் 40,000 குழு இருக்கிறாங்களா. ஏன் எதனாலன்னு சொல்லி பெரிய ஒரு காரணமே இருக்குது. எதனால் அவங்க பிரிஞ்சு போனாங்க. 40,000 சபை பிரிவுகள் இந்த வேதத்திலேருந்து எழும்பினவங்க இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் எழும்பினாங்கன்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் இந்த பைபிள் ஸ்டடீஸில் அதெல்லாம் சொல்லலான் இருக்கிறவங்க. ஏன் இந்த 40,000 சபை பிரிவுகள் எதனால் உருவானது என்பதெல்லாம் பெரிய ஒரு ஸ்டோரியே இருக்கின்றது. ஆனால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இன்றைக்கும் கிறிஸ்துவ சபைகளில் இந்த உபதேச குளறுபடிகள் நிறைய இருக்குது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த உபதேசம் இந்த டாக்ட்ரினில் முன்னாடி கொண்டு வைக்கிற நம்ம என்னத்தை விசுவாசிக்கிறோம். நம்ம விசுவாசிப்பது தேவன் ஒருவரே, இதை விசுவாசிக்க கடவுள் ஒருவரேன்றதை விசுவாசிக்கிறோம். திருத்துவத்தை விசுவாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து கன்னி மரியாதை இடத்துல தான் பிறந்தார் என்பதை விசுவாசிக்கின்றோம். நம்ம சபை என்னத்தை விசுவாசிக்கிறது என்கின்ற காரியம் இருக்குது, விசுவாசிக்கின்ற விஷயம் இருக்குது. ஆனால் உபதேசம் என்று வரும்போது பார்த்திங்கன்னா, அது இந்த சர்ச்சுக்குன்னு ஒரு உபதேசம், அதாவது எல்லாருமே வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணுன்றது சபையின் உபதேசம் கிடையாது. சில பேருக்கு உங்கள் சர்ச்சில் யாரும் எங்கே ஒயிட்லாம் போட்டு வர மாட்டேன்றீங்க. சில பேர்லாம் பாருங்கள், நகை போடுறது பிரச்சனை இன்னும் அந்த சர்ச்சில் நகை போட்டு வரீங்க, எங்கள் சர்ச்சில் நகை போடக்கூடாது. அதாவது நகை போடுறது போடாது, வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறது போடாது, மீசை வைக்கிறது வைக்காது, அது தாடி வைக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான காரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளமான சபையில் பாருங்கள், ஏராளமான சட்டத்திட்டங்கள்லாம் சபையில் போடுவாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வரணும். சில பேர் சபையில் சில ஆட்களை அதுக்குன்னு வச்சு இருப்பாங்க பாருங்கள். இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சில் வர மற்ற விசுவாசிகள்லாம் ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக நடத்த ஆரம்பிப்பாங்க. ஆகவே தான் போன வாரத்தில் என்ன சொன்னேன், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு காரியம் உங்களுக்கு காமிச்சேன். அதாவது நல்ல பாரம்பரியங்கள் அவசியம், ஆனால் இந்த பாரம்பரியங்கள்லேயே சில பாரம்பரியங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படித்து பாருங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். என்ன பிரச்சனை அப்படின்னும் போது, இவங்க என்ன பண்ணிட்டாங்க சபைகளில், ஒரு உதாரணம் சொல்ல போனால், அதாவது வெள்ளை ட்ரெஸ்ஸு சொல்லி அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ ஒழிய தேவனுடைய வார்த்தை அதுக்கு மேலே என்ன சொல்லுதுன்றதையே கவனிக்காமல் இதை அவமாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க, இந்த லொட்டு லோஸ்க்கு சின்ன விஷயம், சில சபைகள் நம்ம சின்ன விஷயம் இருக்கும் பாருங்கள், அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவனமாக கேளுங்க, நானும் சில விஷயத்தை எடுத்து சொன்னால் இங்கேயே தாங்க மாட்டேங்க சில விஷயங்கள்லாம். நான் சொல்கிறேன், அதில் கூட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது தேவனுடைய வார்த்தையை தவிர.
சில விஷயங்கள்லாம் இருக்குது, சொன்னால் கஷ்டமாக தான் இருக்கும் சார். எல்லாருக்குமே இருக்கிற எல்லாருக்குமே தான் கஷ்டமாக இருக்கும். நான் சில விஷயத்தெல்லாம் சொல்ல போனால் இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிற காரியத்தை சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், சபையில் வந்து ஒரு ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுடுறோம். வந்து இது இவங்க எப்படி பண்ணிருக்காங்க, இவங்க எப்படி செய்கிறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க எப்படி வராங்க, இவங்க எப்படி வராங்க, இவங்க எப்படி உட்காராங்க, அவங்க எப்படி உட்காராங்க. அதாவது சபைக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு காண்பிப்பதை விட நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்மளை எப்படி வெளிப்பிரகாரத்தை எப்படி வடிவமைக்கணுன்றதான் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், உள்ள தேவனுடைய வார்த்தை போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே எல்லாமே தானாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா வெளிப்பிரகாரத்தை மாற்ற பிரயாசம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒரு மேட்ரு, என்னைய கேட்டால் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. வெளிப்பிரகாரத்தை மாற்றுவது பெரிய வேலையே கிடையாது. பைபிளில் போடப்பட்டது ஆண்டுடைய இயேசுடைய ஃபார்மெட் என்ன, அவருடைய வழிமுறை என்ன, இருதயம் மாறினா மனம் மாறினா எல்லாமே மாறும். பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. அப்போ நம்ம எதுக்கு நேரத்தை செலவு பண்ணணும், எதுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும்? அவனுடைய இருதயத்தை சரி பண்ணுறதுக்கும் அவனுடைய மனதை சரி பண்ணுறதுக்கு நேரத்தை எடுத்தோம்னா நான் சொல்கிறேன், அகத்தின் அழகு உலகத்தானே சொல்லிட்டு போயிட்டான். வந்து பைபிளில் அதுக்கு முன்னாடியே ஆண்டு எழுதி வச்சுட்டார், ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அதுதான் பாருங்கள், இன்னைக்கு சில விஷயங்கள்லாம் சில பேர் சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன இதை போய் பெரிய மேட்ரா, இது போய் பெரிய விஷயமா, எவ்வளவோ இருக்குதே, எவ்வளோ காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்குற விஷயம் எவ்வளவோ இருக்குதே, அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் இதில் போய் கவனம் செலுத்துகிறாங்களேன்னு சொல்லிலாம் வருத்தப்பட்டிருக்கிற சில காரியங்களெல்லாம் வந்து கவனமாக கேளுங்க. தேவனுடைய வார்த்தை உபதேசங்கள் என்று வரும்போது, சபையின் கொள்கைகள் என்று வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது எதெல்லாம் தேவனுடைய வசனத்தை கீழே தள்ளுதோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தை எதெல்லாம் மேலே வைக்குதோ அது கனம் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தை எதெல்லாம் கீழே தள்ளுதோ, அவதான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள் என்று சொல்லி வந்து நான் பாருங்கள், சில பேர் அதில் வைராக்கியம் பாராட்டுறாங்க. இப்படி தான் இருக்கணும், சர்ச்சனா இப்படி தான் இருக்கணும். நீ பாட்டுங்க, முதல்ல இப்படி தான் இருக்குன்றது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கின்றதா? வார்த்தை உள்ள போயிருக்குதா? மனதுக்கு போயிருக்குதா? இருதயத்துக்கு போயிருக்குதா? இருதயத்தில் போய் ஏதாவது வேலை செஞ்சுருக்குதா வார்த்தை? திரும்ப சொல்கிறேன் கவனிக்க, உங்கள் இருதயத்திலே சென்று கர்த்தருடைய வார்த்தையை வேலை செய்து உங்கள் இருதயத்தை மாற்றும் என்றால் உங்களுடைய வெளிப்பிரகாரமான எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். நான் அடிக்கடி சொல்கிறது போல், இந்த ஆவிக்குரிய உலகம்தான் இந்த இயற்கை உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த இயற்கை உலகத்தை கொண்டு வந்ததே ஆவிக்குரிய உலகம்தான். அப்போ அந்த ஆவிக்குரிய உலகம் என்ன சொல்கிறது என்பதை கேட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா இயற்கை உலகம், இந்த சரீர பிரகாரமான உலகங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாக மாற ஆரம்பித்து விடும். அப்போ ஆதியிலே தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்பது முக்கியமான ஒரு காரியம். அதை மனதிலே நன்றாக பதித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவன் எதை ஆதியாக வைத்திருக்கிறாரோ அதை நம்ம ஆதியாக வைக்கும்போது நல்ல எதிர்காலத்துக்கு நம்ம தப்ப முடியாதுன்னா எதிர்காலம் நிச்சயம் உண்டு என்பதை பற்றி பேசுகின்றேன். நல்வாழ்வு நிச்சயம் உண்டு என்பதை பற்றி பேசுகின்றேன். தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவ தூதர்களும் ஆவியாக இருக்கிறார்கள், மனிதனும் ஆவியாக இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவ தூதர்களும் ஆவியாக இருக்கிறார்கள், மனிதனும் ஆவியாக இருக்கிறார். நீங்களா யாரு? ஒரு ஆவி. மனிதன் ஸ்பிரிட் பீயிங், ஆவியாக இருக்கிறான் மனுஷன். அவனுக்கு மனம் ஆவி மனிதன், அவனுக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் சரீரத்திலே குடிகொண்டிருக்கிறான். இந்த சரீரம் என்பது ஒரு வீடாக இருக்கின்றது. அப்போ இந்த ஆவிக்குரிய உலகத்தில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, ஆவிக்குரிய உலகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே தேவனுடைய வார்த்தை தான். நன்றாக புரிந்த உலகங்கள் திரும்ப சொல்கின்றேன், ஆவிக்குரிய உலகத்தை ஆள்கிறது, ஆவிக்குரிய உலகத்தை தன் கண்ட்ரோலில் கொண்டு வைத்திருப்பதே கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கின்றது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, தேவன் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்த்து நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக தேவனுடைய வார்த்தையை வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையை அஸ்திபாரமாக வைக்கிறார்களோ, நான் சொல்கிறேன், அவங்க ஆசீர்வாதத்துக்கும் தப்ப முடியாது. பக்கம் சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்ப முடியாது.
இந்த ஆசீர்வாதம் பார்க்கும் யார் சரியா ஃபவுண்டேஷன், யார் சரியா அஸ்திபாரம் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம்லாம் சரியான அஸ்திபாரம் உள்ள ஆட்கள்கிட்ட தொத்திக்கொள்ள ஆரம்பிக்கும், பிடித்துக்கொள்ள ஆரம்பிக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தை என்பது அஸ்திபாரமாக இல்லாவிட்டால் நாமே மாற்றிக்கொள்வது அவசியமாக இருக்கின்றது. வார்த்தையை நம்முடைய வாழ்வின் அஸ்திபாரமாக கொள்ள வேண்டும். எந்த ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை அஸ்திபாரமாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் முக்கியம், உபவாசம் முக்கியம், இதெல்லாம் நம்ம முக்கியம் அல்ல என்று நம்ம சொல்ல வரல. ஜெபம் அவசியம்தான், உபவாசம் அவசியம்தான். ஆனால் அநேக நேரத்தில் வாழ்க்கையுடைய அஸ்திபாரம் ஆடும்போது இப்போ தானே போய் ஜெபம் பண்ண போகிறோம், உபவாசம் பண்ண போகிறோன்னா அது வேஸ்ட்டு. ஆகவே அஸ்திபாரத்தை ஒழுங்காக போட்டோம்னா வீடை கரெக்டாக அதுக்கு மேலே கட்டிகிட்டே போகலாம். அஸ்திபாரம் சரியில்லாமல் இல்லைங்க நான் மேலே பண்ண போகிறேன், நான் மேலே அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொன்னால் உலகத்து மக்கள் சொல்லிட்டே முட்டாள்னு நம்மளை முட்டாள். முதல்ல அஸ்திபாரம் எவ்வளோ போட்டு இப்போ எந்த ஒரு பில்டிங் மேலே ஏற்ற வேண்டும் என்றாலும் கூட இன்ஜினியர் சொல்லுவாங்க முதல்ல அஸ்திபாரம் எவ்வளோ போட்டிருக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. கடற்கல் எவ்வளோ போட்டிருக்கிறீங்க, அஸ்திபாரம் எவ்வளோ போட்டிருக்கிறீங்க. இல்லைங்க ஒரு 4 மாடி கட்ட போகிறேங்க, 4 மாடி கட்ட போகிறீங்க, ரைட்டு ஓகே, முதல்ல அஸ்திபாரம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அஸ்திபாரம் சரியாக இருந்தால் எந்த அளவுக்கு இப்போ போடுற நீங்கள் எவ்வளோவுக்கு மேலே பில்டிங் கட்டணுமோ அதுக்கு தகுந்த அஸ்திபாரத்தை அதுக்கு முன்னாடியே போடுங்கன்றாங்க. நீங்கள் அஸ்திபாரத்தை நீங்கள் சரியாக போடாமல் மேலே எத்தனை பில்டிங்கும் எழுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அஸ்திபாரத்தை இவ்வளோ தான் போட்டிருப்பீங்கன்னா அந்த பில்டிங் மேலே இத்தனை பில்டிங் தான் ஏற்ற வேண்டும் என்பது ஒரு நியதி, ஒரு கோட்பாடு, சில வழிமுறைகள் இருக்கின்றது. அது திரும்பி இல்லைங்க நான் கட்ட போகிறேன்னா கட்டுங்க. கடைசியில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஷேக்கு, ஒரு பூமி அதிர்ச்சி, ஏதோ பூமி கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனிச்சுன்னா கட்டினது டொபார்னு கீழே விழ ஆரம்பிச்சிடும். அதாவது பைபிள் சொன்னார் இல்லையா, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை தன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பொழிந்து பெருங்காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ வார்த்தையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற வாழ்க்கை அது விழாது. நீங்கள் அஸ்திபாரத்தை நீங்கள் சரியாக போடல அப்படின்னா நம்முடைய அஸ்திபாரத்தை நான் இப்போ சொன்ன பாருங்கள், ஒரு 6 விதமான காரியம் சொன்னேன், அதிலலாம் போய் நம்முடைய அஸ்திபாரத்தை போட்டுட்டோம்னா நான் சொல்கிறேன் விரைவில் அந்த வீடு இடியக்கூடிய அபாயம் இருக்கின்றது. அப்போ முதலாவது போட வேண்டியது அஸ்திபாரம், பிற்பாடு தான் ப்ரேயர்லாம், ஜெபமெல்லாம் பின்னாடி தான், ஜெபத்தெல்லாம் பின்னாடி தான் முதல்ல கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இது வார்த்தை என்ற காரியத்தில் அஸ்திபாரத்தை போட வேண்டும். சரி, இப்போ 2 விதமான வார்த்தைகள் இருக்குது. இப்போ வார்த்தையை பற்றி பேசிட்டு வரோம். இந்த வார்த்தை இப்போ 2 விதமாக இருக்குது. இந்த 2 விதத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். 2 விதமான வார்த்தைகளை வேதம் நமக்கு போதிக்கின்றது. ஒன்று ஜீவ வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்கள், ஜீவ வார்த்தை, லிவிங் வேர்ட், ஜீவ வார்த்தை. ஜீவ வார்த்தை ஆகிய கிறிஸ்துவுக்கு ஜீவ வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் ஜீவ வார்த்தை. இயேசுவுக்கு பல பேர் இருக்குது. அவர் அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, அப்படி என்று ஏராளமான வார்த்தைகள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஐயோ கொஞ்சம் ஹையஸ்ட் ஒரு வார்த்தைன்னு சொன்னால் என்ன சொல்லணும்னா ஜீவ வார்த்தை. சொல்லுங்க, இயேசுவுக்கு பெயர் ஜீவ வார்த்தை. சொல்லுங்க, ஜீவ வார்த்தையாகி இயேசு. ஆமென். முதலாவது வார்த்தை என்று சொன்ன ஜீவ வார்த்தை. இந்த ஜீவ வார்த்தை யாரு கொடுக்கப்பட்டது? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. படிப்போம். 1 யோவான் 1:1 படிங்க பார்க்கலாம். 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தை எதை பற்றி யோவான் இங்கு பேசிட்டு வர்றாருன்னு சொன்னா, ஜீவ வார்த்தையாகி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது எப்படி இங்கே அடைமொழி கொடுத்து சொல்கிறார் என்றால் ஜீவ வார்த்தை என்று அழைக்கிறதை நாம் இந்த இடத்தில் நாம் படிக்கின்றோம். அப்படி என்றால் ஜீவ வார்த்தையாக கிறிஸ்து இயேசு எல்லாவற்றிற்கும் அஸ்திபாரமாக இருக்கிறார். ஜீவ வார்த்தை. ஆமென். சொல்லுங்க, இயேசு ஜீவ வார்த்தையாக இருக்கிறார்.
தரித்திருக்கிறார். படிப்போம். யோவான் 1:2 படிங்க. யோவான் சுவிசேஷம் 1:2 நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமென். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது ஜீவ வார்த்தை என்று சொல்றாரு. சுவிசேஷத்தில் யோவான் சொல்லும்போது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஜீவ வார்த்தை குறித்து என்ன சொல்றார்? கொலோசியர் 1 போவோம். 16-17 படிப்போம். கொலோசியர் 1:16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் யார்? அந்த அவருக்குள் இயேசு கிறிஸ்து. நான் சொன்ன ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் போன வருஷம் லாஸ்ட்ல படிச்சோம் இல்லைங்களா? கிறிஸ்துவுக்குள். அப்ப கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். எல்லாவற்றிற்கும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர்தான் ஆதி. பவுல் கூட இங்க என்ன சொல்றாருன்னா, அவர்தான் ஆதி, மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவரும் அவர்தான் என்பதை பற்றி சொல்றார். தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரமாகிய ஜீவ வார்த்தை கிறிஸ்து இயேசுவாக இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். இந்த கிறிஸ்து, இந்த வார்த்தையானவர் பைபிளில் புறப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே 33 வருட காலங்களாக இந்த பூமியிலே வாழ்ந்தார் வார்த்தையாகிய தேவன். இப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சொல்லுங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். இயேசு ஜீவ வார்த்தை மாம்சமானார். மாம்சமாகி இப்ப எங்க இருக்கிறார்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வேதம் படிக்கின்றோம். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தை இப்ப எங்கன்னா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 கூட யோவான் அப்போஸ்தலன் தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதும் போது என்ன சொல்றாருன்னு படிங்க பார்க்கலாம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இருக்குது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப நல்லா கவனமா கேட்கணும். எல்லாம் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. புரிஞ்சுச்சுங்களா? என்ன சொல்றேன்னு புரிஞ்சுச்சுங்களா? வார்த்தை என்பது அவர் நாமம். ஜீவ வார்த்தை. முதலாவது வார்த்தை என்று சொன்னால் முதலாவது யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் என்னவென்றால் அவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்று சொன்னாலும் ஒன்றுதான், இயேசு என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஹலோ, புரிஞ்சிச்சிங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சிச்சிங்களா? என்ன புரிஞ்சிச்சு? நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தேவனுடைய வார்த்தை என்று சொல்வதும் இயேசு என்று சொல்வதும் ஒரே வார்த்தை தான், ஒரே அர்த்தம் தான், ஒரே பேரு தான். புரியுதா? இப்ப பக்கத்தில் இப்ப நீங்க பக்கத்தில் நான் சொல்ல பக்கத்தில் சொல்லுங்க. இயேசு என்பதும் தேவனுடைய வார்த்தை என்பதும் இரண்டும் ஒன்று. ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? இதுவரை புரிஞ்சுச்சிங்களா? முதலாவது வார்த்தை என்றால் ஜீவ வார்த்தையாகி கிறிஸ்து, ஜீவ வார்த்தை என்று சொல்லக்கூடியது கிறிஸ்து இயேசுவை குறிக்கின்றதான ஒரு அற்புதமான ஒரு பெயர். இன்னொன்று என்னவென்று சொன்னால்
இன்னொரு இந்த தேவனுடைய வார்த்தைக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, எழுதப்பட்ட வார்த்தை. சொல்லுங்க, எழுதப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை. அதாவது இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வார்த்தை. முதலாவது வார்த்தை என்றால் யாரு? ஜீவ, அதாவது ஜீவ வார்த்தையாகி கிறிஸ்து இயேசு. இரண்டாவது எழுதப்பட்ட வார்த்தை. இப்போ நம்ம கையில் வைத்திருக்கிறோம் பாருங்க, இதுக்கு பேரு எழுதப்பட்ட வார்த்தை. சொல்லுங்க, இது எழுதப்பட்ட வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை. முதலாவது ஜீவ வார்த்தை யாரு? கிறிஸ்து. இப்போ இரண்டாவது எழுதப்பட்ட வார்த்தை. தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினவைகள் என்று வேதாகமம் நமக்கு இவைகளை விவரித்து காண்பிக்கின்றது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே, ஜீவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் என்ன பண்ணினார் என்று சொன்னால், எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து பேச ஆரம்பித்தார். கவனமாக கேளுங்க, கவனமாக கேட்டால் சில விஷயங்கள்லாம் புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து யார்? ஜீவ வார்த்தை. இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய வார்த்தை. இப்போ தேவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைன்னு ஏற்படும் போது தேவனுடைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறது. பாஸ்டர், ஏற்கனவே நாங்கள் எல்லாரும் காலையில் தூக்க கலக்கத்தில் இருக்கிறோம், இதில் வேற ஜீவ, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பேசாமல் பைபிள் வந்து சொல்லிட்டு போக வேண்டியது, அது எதுக்கு போட்டு அது இது அதுன்னு போட்டு வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குதே. இல்லை குழப்பல. யாருக்காவது குழப்புற மாதிரி தெரியுதா? குழப்புற மாதிரி தெரியுதா? இல்லை. முதலாவது புரிஞ்சுக்கணும், ஜீவ வார்த்தை என்று சொன்னால் அது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் அப்போஸ்தலன் சொல்றாரு, அவருக்கு பேர் இருக்குது, அந்த பேரின் தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய பெயர், அவருடைய நாமம். அவர் நாமத்துக்கு ஒரு பேர் என்னன்னா இயேசு என்பது அவருக்கு ஒரு பேர் இருக்குது. அதே போல இயேசு என்று சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை என்று சொன்னாலும் ஒன்று. சரி, இப்போ இதுவரை புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இன்னொன்று, எழுதப்பட்ட வார்த்தை. 40க்கும் மேற்பட்ட தேவனுடைய பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசி எழுதப்பட்ட வார்த்தைகள் நம்ம கையில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம். புரிஞ்சுச்சுங்களா? படிப்போம், ஒரு வசனம் படிப்போம். மத்தேயு புஸ்தகம் போய்க்குங்க, 4ஆம் அதிகாரம் எடுத்துக்குவோம். 4ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். மத்தேயு 4:4. இப்போ ஜீவ வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசு என்ன சொல்றாருன்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. புரியுதுங்களா? திரும்ப சொல்ற, கவனமா கேளுங்க. ஜீவ வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசு, தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசு என்ன சொல்றாருன்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, சாப்பாட்டினாலே மாத்திரம் அல்ல, பிரெட்னாலே மாத்திரம் அல்ல, சேர்ந்து படிப்போம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். இது அறிவித்தது யார்? தேவனுடைய வார்த்தை. ஹலோ, இது அறிவித்தது யாரு? ஜீவ வார்த்தை. இயேசு என்று சொன்னாலும் ஜீவ வார்த்தை என்று சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை என்று சொன்னாலும் ஒன்று. இப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்பதாக பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கவனமா கேளுங்க. தேவ வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன். முதலாவது ஜீவ வார்த்தை என்று சொல்லக்கூடிய இயேசு, இன்னொன்று எழுதப்பட்ட வார்த்தையாகி இந்த வேத புத்தகம். புரியுதுங்களா? 2 புரிஞ்சுக்கணும். வேதத்தை படிக்கும்போது ஜீவ வார்த்தைன்னு சொல்லும்போது நீங்கள் இதை மென்ஷன் பண்ணக்கூடாது, இதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஜீவ வார்த்தை என்றால் கிறிஸ்துவை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. எழுதப்பட்ட வார்த்தை இது இந்த வேதத்தை குறிக்கின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. இந்த ஜீவ வார்த்தையை கிறிஸ்து இயேசு எழுதப்பட்ட வார்த்தை இந்த அளவுக்கு உயர்த்துகிறார் என்பதை பாருங்கள். படிப்போம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். கவனிச்சிங்களா? ஜீவ வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எழுதப்பட்ட வார்த்தையை வைத்து தனக்கு வரக்கூடிய பிரச்சனையை ஜெயிக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தையை வைத்து தனக்கு வர போராட்டத்தை ஜெயிக்கிறார். எழுதப்பட்ட வார்த்தையை வைத்து பிசாசை ஜெயிக்கின்றார். எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டு இந்த பூமியில வெற்றிகரமான ஒரு காரியத்தை பண்றார். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே. எழுதி இருக்கிறதே. எல்லாரும் சொல்லுங்க, எழுதி இருக்கிறதே. எழுதி இருக்கிறதே. சொல்லுங்க, எழுதி இருக்கிறதே. எழுதி இருக்கிறதே. ஆமென்.
அப்ப கிறிஸ்து இயேசு, ஜீவ வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசு எழுதி இருக்கிறதே என்று சொல்வதன் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை இங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஹலோ, புரிஞ்சுங்களா? தேவனும் வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை வச்சிருப்பது மூலமாக வார்த்தையை முதலாவது வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவும் இந்த உலகத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்பட்டதன் மூலமாக அவருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறதை நம் வேதத்தில் நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்படி தேவன் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி கிறிஸ்து, ஜீவ வார்த்தையாகி கிறிஸ்து இயேசு எழுதப்பட்ட வார்த்தையாகி இந்த வார்த்தையை கனம் பண்ணுவதன் மூலமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், பிசாசானவன் அவரை விட்டு ஓடி போனான் என்று பைபிளில் படிக்கின்றோம். 11ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். அப்புறம் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கவனிச்சிங்களா? இதுல எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, கவனமா கேளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஜீவ வார்த்தையை உங்கள் இருதயத்தில் கொண்டிருக்கிறீர்கள். இருதயத்தை இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஜீவ வார்த்தையை கிறிஸ்து இயேசு உள்ள இருக்கிறாரு. இப்போ உள்ள இருக்கும்போது நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால், அது மட்டும் நமக்கு நாட் எனஃப், அது மட்டும் போதாது. இப்ப எழுதப்பட்ட வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயில் உச்சரிக்க வேண்டும். எப்படி கிறிஸ்து இயேசு தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையிலே, தனக்கு ஏற்பட்ட சோதனைகளிலே, உபத்திரவத்திலே, வேதனையிலே அவர் எழுதப்பட்ட வார்த்தையை எப்படி உயர்த்தி பிடித்தாரோ, எழுதப்பட்ட வார்த்தையை எப்படி பேசினாரோ, அப்படி நீங்கள் பேசும்போது நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்றால், பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். நான் சொல்கிறேன், உங்களை சில பிசாசு சில காரியத்தை பிடிச்சி சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம். தேவையில்லாத சில சிக்கல்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகளை கொண்டு வரலாம். இதை ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி கிறிஸ்து இயேசு. என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கணுமோ அன்றைக்கே ஜீவ வார்த்தை கிறிஸ்து இயேசு நம் உள்ளத்தில் தங்கிவிட்டார். இப்ப எழுதப்பட்ட வார்த்தையை கிறிஸ்து இயேசு எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல நாமும் இந்த உலகத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆமென். பயன்படுத்தும் போது நடக்கிற ஒரு காரியம், பிசாசு உங்க பார்க்க எட்டியே பார்க்க முடியாது, விலகி போயிடுவான். நீ தேவனுடைய வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவன் உங்க பக்கமே வர மாட்டான். இல்லைங்க, எப்போ போனாலும் ஐயோ அந்த மனுஷனை போவான், எப்போ பார்த்தாலும் வசனத்தை பேசி விடுவான். தேவனுடைய வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து பேசுகிறான், நமக்கு தான் டர் ஆயிரும், இனிமேல் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி விசுவாசாவன் அந்த பக்கம் வரமாட்டான். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது, உடனே தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை. பிசாசு ஓடி போகிறது எப்படி? தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாயில் உச்சரிக்கும் போது. அதே போல தேவ தூதர்களும் உங்களுக்கு எப்போ உதவி செய்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் என்றைக்கு தேவன் எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டு போய் உங்கள் வாயில் வைத்து நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்களோ, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அன்றைக்கு தேவ தூதர்களும் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம், ஒரு அதி முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஜீவ வார்த்தையாக கிறிஸ்து என்ன செய்ய முடியுமோ அதே காரியத்தை எழுதப்பட்ட வார்த்தையாக இந்த வார்த்தைக்கும் செய்ய முடியும். ஆமென். புரிஞ்சிச்சா? பக்கத்தில் புரிஞ்சான்னு கேளுங்க. இப்போ கையில் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவால என்ன முடியுமோ அதே போல எழுதப்பட்ட வார்த்தையாகி இந்த வேதத்தாலும் முடியும். ஆமென். இப்ப சொல்லுங்க, கையில வேதத்தை வச்சு சொல்லுங்க, இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. ஆமென். புரிஞ்சுங்களா? பிரிக்க முடியாது, இயேசுவையும் வார்த்தையும் பிரிக்க முடியாது. முதலாவது ஜீவ வார்த்தை என்று ஸ்பெஷலாக தனியாகவே பேசப்பட்டிருக்குது, இன்னொன்று எழுதப்பட்ட வார்த்தை என்று பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இதை புரிந்து கொண்டோம். வார்த்தை என்று சொன்னால் ரெண்டு, ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று எழுதப்பட்ட வார்த்தை. பரிசுத்த மனிதர்கள், 40க்கும் மேற்பட்ட இறை மனிதர்கள், தேவதாசர்கள், பரிசுத்தவான்கள், தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசப்பட்டு எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த நம்ம கையில் வைத்திருக்கிற புஸ்தகம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்று. புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, நம்முடைய வாழ்விலே இந்த ஜீவ வார்த்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு ஜீவ வார்த்தை குறித்த அறிவு நம்முடைய வாழ்வில் மேலோங்குதோ அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்விலே முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியும், அதிசயத்தையும் ஆச்சரியமான காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். மத்திய புஸ்தகம் போய்க்குவோம், 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து படிப்போம். படிங்க சிஸ்டர். 16 மத்தேயு 16:17. இயேசு அவனை நோக்கி,
நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, சீமோனே நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். மாம்சமும் கவனமா கேளுங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், பாக்கியவான். சொல்லுங்க, நீ பாக்கியவான். நீ பாக்கியவான். பாருங்க, கவனமா கேளுங்க. எப்ப யோவான் பாக்கியவான், சீமோன் பேதுரு எப்போ பாக்கியவான் மாறுறாருன்னு சொன்னா 16ஆம் வசனம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 14 நான் படிக்கிறேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடியே 13 படிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு சசரியாவின் திசையில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இப்போ ஒவ்வொருத்தர் கேட்குறேன், என்னையப்பா ஊரில் என்னை யாருன்னு சொல்கிறாங்க? நீங்கள் ஊரில் போகிறீங்களே, இது என் கூட நீங்கள் இருக்கிறீங்களே. சில பேர்லாம் கேட்பீங்க, என்னடா இந்த அவன் கூட சுற்றிட்டு இருக்கிற. சில நமக்கு நம்ம ஊரில் சொல்லுவேன், என்னடா இருந்து அவன் கூட சுற்றிட்டு இருக்கிற. அதாவது குடிகாரன் கூட, கொள்ளைக்காரன் கூட, திருடன் கூட சுற்றுறான். நம்ம என்ன பண்ணுவோம், அவன் கூட சுற்றுறான் அப்படின்வாங்க. இதே எங்களை போல் ஊழியக்காரன் கூட சுற்றினா நம்ம இப்போ நல்ல விலைக்குப்பா அந்த அவன், அதாவது கொள்ளைக்காரன் திருடன் சொல்லுவான், அவன் இவன்வாங்க. ஆனால் ஊழியக்காரங்களை சுற்றும் போது நல்ல விலைக்கு அந்த ஊழியக்கார கூட போகிறான், அந்த ஊழியக்கார கூட வரான், அந்த ஊழியக்கார கூட இதை செய்கிறான், அந்த இதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்போ கேட்குறாங்க, அந்த பாஸ்ட் யாருப்பான்னு கேட்குற மாதிரி, அவர் யார், இனி யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஒவ்வொருத்தரும் பாருங்க, அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொண்ட விதம் அப்படி ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே கூட பாருங்க, உங்களை கூட நான் சில விஷயத்தெல்லாம் கேட்டேன்னா, இங்கே இருக்கிற ஒரு 100 பேரும் 100 விதமான காரியத்தை சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல ஆரம்பிப்பீங்க. ஆனால் இப்போ இதில் கரெக்டாக ஒருத்தர் பேசுகிறாரு, பேதுரு கரெக்டாக பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், எவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு. சொல்லுங்க, வெளிப்பாடு. ஆங்கிலத்தில் ரெவலேஷன் சொல்லுவாங்க. ரெவலேஷன், வெளிப்பாடு. திரும்ப சொல்லுங்க, வெளிப்பாடு. சொல்லுங்க, ரெவலேஷன். சொல்லுங்க, வெளிப்பாடு. ஓகேங்களா? தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய வார்த்தையை குறித்த ஒரு அறிவு. வெளிப்பாடு இன்னும் கொஞ்சம் சொன்னோம்னா அறிவு, நாலேஜ். தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு அறிவு, நாலேஜ், வெளிப்பாடு நமக்குள்ளாக உருவாக வேண்டும். இப்போ சீமோன் பேதுருக்கு இந்த வெளிப்பாடு உருவாகிறது. என்ன வெளிப்பாடு உருவாகிறது? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இந்த 1 மணி நேரம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் சும்மா உட்கார்ந்துட்டு நீங்கள் போகலாம். ஆனால் செய்தியை கேட்க சீமோன் பேதுரு மாதிரி நீங்கள் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். புரியுதுங்களா? பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது நடக்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, 2 காரியம் நடக்கும். நீங்கள் வந்துட்டு சும்மாவும் நீங்கள் போகலாம். இன்னொன்று, வெளிப்பாடு பெற்ற மக்களாக இங்கிருந்து நீங்கள் கிளம்பி போகலாம். தேவன் என்ன விரும்புகிறாரு? நீங்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வாரம் வந்துட்டு நீங்கள் அப்படியே போகணும்னு தேவன் விரும்பல. நீங்கள் வாரம் இங்கே வந்து தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புரிஞ்சுங்களா? தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொண்டீர்களா? ஞாயிற்றுக்கிழமை எப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடணுங்க, எப்படி தலை காமிச்சிட்டு வந்துடணுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்களே, வீட்டுக்கு வந்து நிற்பாங்க, இல்லை தொல்லை பண்ணுவாங்க. அப்படி இல்லை, அதுக்காக வரக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சபைக்கு ஏன் வரோம், எதுக்காக வரோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா வந்து உட்காந்துட்டு தூங்கிட்டு போகிறதுக்காக வரல. சும்மா வந்து உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக வரல. சும்மா நானும் ஒரு கிறிஸ்தவன்றதை காமிச்சிட்டு போகிறதுக்காக வரல. நம்ம என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறோன்றதை காமிக்கிறதுக்காக வரல. நம்ம எந்த வாகனத்தில் வந்திருக்கிறோன்றதை காண்பிப்பதற்காக வரல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வருகின்ற நீங்கள் ஏதோ இன்றைக்கு பாரம்பரியமான சபை மக்கள் போயிட்டு வர மாதிரி நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு போவது தேவ திட்டம் அல்ல. இங்கு வரும்போது தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடுகளால் உங்கள் மனம் நிரம்ப வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒவ்வொரு வாரம் இங்கே வந்துட்டு போகும்போது தேவனை பற்றி, தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு உங்கள் வாழ்வில் மேலோங்குகிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறது போல போகக்கூடாது, வரக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், எல்லாரும் வர்றது போல வராதிங்க. எதுக்காக வர வேண்டும் என்றால், கவனமாக கேளுங்க. சபைக்கு வரும்போது தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு மனதில் நிரம்ப வேண்டும். வெளிச்சங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்ம சபைக்கு வரணும். நன்றாக எந்த அளவுக்கு நீங்கள் சபையில் வந்து தேவனை குறித்த வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ, தேவனுடைய வார்த்தை குறித்த ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள வீசுதோ,
நான் சொல்கிறேன், அதுதாங்க உங்களுக்கு கை கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு. நீங்கள் சும்மா சர்ச்சுக்கு வந்து போகிறது ஒரு நாட் யூஸ், பிரயோஜனமே. நீங்கள் சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு போகிற நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் போய் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு, நீங்கள் இந்த வசனத்தை கேட்டோமே எப்படி இருந்துச்சு, ஏதாக இருந்துச்சு, என்னுடைய வாழ்வை எப்படி பாதித்தது. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, நான்லாம் சின்ன வயசில் சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது, பைபிள் காலேஜில் சர்ச்சுக்கு போய்ட்டுலாம், பைபிள் காலேஜ் விட்டு வெளியே போகும்போதெல்லாம் நானும் பிரதர் சகோதரர்களாம் எல்லாம் ரோட்டில் பேசிகிட்டே போவோம். பா, இது என்ன மாதிரி தேவனுடைய வார்த்தை வந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையை தொட்டுச்சுங்க, என் வாழ்க்கையை மாற்றிடுச்சுன்னு சொல்லி ரோட்டில் நடந்து போகும்போது பேசிகிட்டே போவோம். ஹாஸ்டலுக்கு போகும்போது, காலேஜ் சர்ச்சில் பைபிள் சர்ச்சுக்கு போயிட்டு ஹாஸ்டலுக்கு நடந்து போயிட்டுருப்போம். ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை என்ன பேசலாம் அப்படியே நாங்கள் என்ன பண்ணுவோம், ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பேசிட்டு போவோம். வீட்டில் போய் உட்காரும்போது பேசிகிட்டு இருப்போம். தேவனுடைய வார்த்தை எப்படி வந்தது என்பதை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்போம். இது எப்படி பற்றி, இந்த வசனத்தை குறித்து எப்படி புரிந்து கொண்டோம், எப்படி அறிந்து கொண்டோம், இது எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். இப்போ பேதுருக்கு எப்படிப்பட்ட வெளிப்பாடு, என்ன வெளிப்பாடு என்று சொன்னால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஜீவ வார்த்தையாகிய கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் இப்போ பேதுருக்கு உண்டாகிறது. இயேசு என்ன சொல்கிறார், இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். நீங்கள் எப்போது பாக்கியவானாக முடியும் என்றால், என்றைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கெல்லாம் யூ ஆர் எ பிளஸட் பீப்புள், பிளஸட் மேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். நீங்கள் எப்போ பாக்கியவான்களாக மாற முடியும், நீங்கள் எப்போ பாக்கியவதிகளாக மாற முடியும்? தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு என்றென்றைக்கெல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஒரு லக்கி பர்சன், ஒரு பிளஸட் பீப்புள், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். உடனே இயேசு கிறிஸ்து சொல்றார், இதை பாக்கியம், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். இந்த பிரசங்க நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையை விலைக்கு காமிச்சிட்டு இருக்கிறார். அவர் விலைக்கு காமிச்சிட்டு இருக்கிறார். நான் ஜஸ்ட் ஒரு வாய், நீ அவர் யூஸ் பண்ணுற ஒரு வாயாக மட்டும்தான் இங்கே இருக்கிறேன். பேச வைக்கிறதும் அவர் தான், அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதும் அவர் தான். ரெண்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறார். என் மூலமாகவும் பேசிட்டு வராரு, உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு இந்த வார்த்தை உங்கள் உள்ளே போகிறது மூலமாக இது சரியா தப்பா, இதை குறித்த வெளிப்பாடு என்ன, இதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற காரியத்தெல்லாம் ஆவியானவர் உங்களுக்குள்ள வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டு இருக்கிறார். ஆமென். அவங்க தான் இங்கே வரும்போதெல்லாம் என்னை சார்ந்து வரல, இந்த டேபை சார்ந்து வரல, ஆவியானவர் சார்ந்து வந்திருக்கிறேன். அவர் தான் வேலை செய்ய முடியும். ஒவ்வொரு தடவை பிரசங்கம் பண்ணும்போது என்னதான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தாலும், என்னதான் ஆயத்தம் பண்ணி வந்தாலும், எவ்வளோதான் இப்போ உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து வந்தாலும், என்னதான் கரெக்டாக எழுதிட்டு வந்தாலும் இங்கே அவர் இல்லாமல் வேலை ஆகாது. எனக்கு நல்லா ஒன்று தெரியும், விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பேசுவதா என்னால் அல்ல, ப்ரிப்பேர் பண்ணுற என்னால் அல்ல, எனக்கு தெரியும் உள்ள அசைவாடுகின்ற ஆவியாலே எல்லாம் முடியும், எல்லாம் ஆகும், அவராலே எல்லாம் கூடும் ஆகும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பேதுரு சாதாரண ஒரு மனிதன். இன்னும் சொல்லப்போனால் வேத வல்லுநர்கள் கொஞ்சம் படிப்பறிவு குறைவுள்ளவன் என்று சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த பேதுரு செம்படவன் என்று சொல்கிறாங்க. இந்த பெரிய பெரிய கல்வி மேதைகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு அறிவு தேவனால் இங்கு பேதுரு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு சொல்றாரு, இதை மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சொல்ல போனா மூளை அறிவோ ஞான அறிவோ இது அல்ல, ஆவியினால் ஏற்படுகின்ற ஒரு அறிவு. சில பேருக்கு மூளை அறிவு நிறைய இருக்கும். சில தகவல்கள் இன்ஃபர்மேஷன் சேகரித்து அதன் மூலமாக பேசப்படுகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கும். ஆனால் இது தெய்வீகமான ஒரு அறிவு. ஆமென். ரட்சிப்புக்கேற்ற ஒரு அறிவு, ஜீவ வார்த்தையாகிய கிறிஸ்துவை குறித்த ஒரு சரியான ஒரு அறிவு. அந்த நாட்களில் இந்த பெரிய பெரிய மேதைகள்லாம் இயேசு கிறிஸ்துவ தப்பாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்கிறாங்களா, சிலர் எலியா என்று சொல்கிறாங்களா, வேறு சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க, வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர். அங்கே இருக்கிற எல்லா படித்த மேதைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவ
குறித்து அறிந்து கொள்ளும் போது எப்படி அறிந்து போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெக்கார்டை சொல்கிறாங்க வந்து. ஆனால் சாதாரண ஒரு ஆள், தேவ வெளிப்பாடு பெற்ற ஒரு மனிதன் சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். மக்கள் தப்பாக புரிஞ்சு வைத்திருக்கும் போது கிறிஸ்துவை சரியாக புரிந்து வைத்திருந்தவர். தேவ பிள்ளைகளே, இளம்பிள்ளையில் நிறைய சபைகள் இருக்கலாம், ஆனால் எல்லா சபையை போல இது கிடையவே கிடையாது. அந்த சபை இந்த சபை எல்லா சர்ச்சும் ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சொல்லுங்கள், எங்கள் சபை கொஞ்சம் வித்தியாசம். சொல்லுங்கள் பார்க்குறது, இந்த சர்ச்சு கொஞ்சம் வித்தியாசம் தாங்க. நீங்கள் அப்படி தானே பார்க்குறீங்க? ஹலோ, அது யாராவது இல்லை, அது இதுவும் ஒன்றே கிடையவே கிடையாது. நீங்கள் எதை கம்பேர் பண்ணாலும், நான் சொல்கிறேன், ஏணி வச்சா கூட நம்முடைய லெவலுக்கு எட்ட முடியாது. ஏனென்றால் இங்கு ஆவியானுடைய செயல்பாடு, வெளிப்பாட்டின் அறிவு அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் வெளிப்படுத்துகின்றார் பல விஷயத்தை. நான் சொல்கிறேன், மற்ற சபையை விட இங்கு நீங்கள் தேவனை அறிந்து கொண்ட விதம் வேறு, தேவனை புரிந்து கொண்ட விதம் வேறு. தேவனை பற்றி பர்சனலாக உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், நிறைய சொல்ல முடியும், நிறைய சொல்வீர்கள். தேவனை பற்றி உங்களை எந்த அளவுக்கு தனிப்பட்ட விதத்தில் புரிந்து கொண்டீர்கள் என்றெல்லாம் உங்களை தனித்தனியாக கூப்பிட்டு கேட்டோம்னா எல்லாரும் அப்படியே எழுதுவீங்க பாருங்க, அவ்வளோ எழுதுவீங்க. என் தேவன் இப்படிப்பட்டவர், என் தேவன் இப்படிப்பட்டவர், என் தேவன் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி எழுத ஆரம்பிப்பீர்கள், சொல்ல ஆரம்பிப்பீர்கள். கவனமாக கேளுங்க, பேதுரு என்று சொல்லக்கூடியவருக்கு உலக பிரகாரமான அதிக கல்வி அறிவில்லாத பேதுரு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து இயேசுவை சரியாக புரிந்து வைத்து பேசுகிறார். என்ன புரிஞ்சு வச்சிருந்தாரு? இவர்தான் விழுந்து போன மனுக்குலத்தின் பாவ சாப ரோகங்களை தொலைக்கும்படி இவ்வுலகத்தில் அவதரித்த கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவரால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற பாருங்க, அதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் ஒரு படம் காமிச்சாரு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் தேவன் அப்படி பார்க்கிறாரு. இந்த இடத்துல இவர் சொல்றாரு, இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாரு தெரியுமா? விழுந்து போன இந்த உலகத்தின் பாவ ரோகங்களை நீக்கிறது இவரால் மட்டும், தேவகுமாரனால மட்டும்தான் முடியும். வேற யாராலும் முடியவே முடியாது. இந்த உலகத்தில், இந்த உலகம் சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் பிசாசு பல்வேறு விதமான காரியத்தை செய்து மக்களை பிற்போக்கான வழி நடத்தி கொண்டிருக்கும் போது தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் தோன்றி இவர்தான் சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் தன்னுடைய அந்த சாபத்தெல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை குறித்து, குமாரன் என்கின்றதை குறித்த ஒரு அறிவு அவருடைய உள்ளத்தில் மேலோங்கி இருந்தது. ஆமென். புரிஞ்சுங்களா? அதுதான் கிறிஸ்து இயேசுவை குறித்த ஒரு ஞான அறிவு நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உருவாக வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் என்பது என்ன? குதிக்கிறது கத்துறது கிடையாது. நம்ம நினைக்கிறோம் அபிஷேகம்னாலே குதிக்கிறது கத்துறதுன்னு. கிடையாது. சில இதில் அபிஷேகம் வரும்போது சில பாடி சில கண்டிஷன் தாங்க முடியாதவங்க சில நேரத்தில் அப்படி பண்ணலாம். ஆனால் எல்லாரும் இப்படி பண்ணுறது இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் அபிஷேகம் டிஃப்ரென்ஸ். ஆனால் அபிஷேகம் என்பது என்ன? கவனம் வைக்கலாம். அபிஷேகம் என்றால் என்னன்னா, இந்த பூமியிலே ஒரு காரியத்தை செய்வதற்காக அவர்கள் மீது கொடுக்கப்படுகின்ற ஒரு விதமான அழைப்பு. ஒரு காரியத்தை செய்வதற்காக, அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு உத்வேகம், ஒரு சக்தி. அப்போ இயேசு கிறிஸ்துவை எதுக்காக தேவன் இந்த உலகத்தில் அனுப்புனார்னா, முக்கியமான ஒரு ரெக்கார்டு என்னன்னா, இவர் இந்த உலகத்தில் விழுந்து போன உலகத்தை தூக்கி எடுக்கணும். சபிக்கப்பட்ட அந்த உலகத்தில் இருக்கின்ற பாவ உலகத்தில் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுவிக்க வேண்டும். இப்போ இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் தேவகுமாரன் தேவனாக இந்த உலகத்தில் வந்தால் மட்டும்தான் முடியும் என்கின்ற வெளிப்பாடு அவருக்கு, வெளிச்சம் அவருக்கு. இப்போ இந்த காரியத்தை செய்வதற்காகவே அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பர்சனலா இதற்காகவே முன்குறிக்கப்பட்டவர். கிறிஸ்து என்று சொன்னால் இதற்காகவே முன்குறிக்கப்பட்டவர், இதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். திரும்ப சொல்ற, அபிஷேகம் என்பது என்னவென்றால் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கான சக்தி. அப்போ பிதாவினால் சக்தி பெற்றவர். என்ன சக்தின்னா, அவர் இந்த உலகத்தில் இறங்கி மனிதனாக வாழ வேண்டும். மனிதனாக வாழ்ந்து
பரிசுத்தமாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு எப்படி பிறக்க வேண்டும்? ஒரு கன்னிமரியாளிடத்தில் பிறக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், பரிசுத்த ரத்தத்தை சிந்த வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்தாரா? செய்து முடித்தாரா? எல்லாவற்றையும் முடிச்சார். அப்ப பேதுரு பார்க்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொல்லுங்க, கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆமென். ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவர். இதற்காகவே ஸ்பெஷல் அப்பாயிண்ட் சொல்றாங்களே, இந்த காரியத்துக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கேஸ்க்காக இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் சொல்ற சில கேஸில் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, இதுக்காக இவர் தாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கரூர் சம்பவத்தில் இதுக்காக இந்த டீம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக? இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக. ஒரு சில பிரச்சனை தீர்க்கிறது சில ஃபோர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, சில ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதை முடிக்கிறதுக்கு இவர் தான் இறங்கி வந்திருக்கிறாருங்க, இந்த ஜட்ஜி தாங்க இதை முடிக்க போறாரு, இந்த கமிஷனர் தாங்க இதை முடிக்க போறாரு, இந்த சிபிஐ தாங்க முடிக்க போகுது. இதற்காகவே ஸ்பெஷல் அப்பாயிண்ட் அப்படின்னா அது அந்த வேலையை செய்து முடிப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அப்போ கிறிஸ்து எதற்காக பிதாவினால் அனுப்பப்பட்டார் என்றால், உங்களையும் என்னையும் விழுந்து போன உலகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும், பிசாசின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும், இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அதற்காகவே ஃபுல் அனாயிண்டட் பர்சனா அனுப்பப்பட்டவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இதை வெளிச்சம் அவருக்கு வந்துருச்சு. இவர் சாதாரண ஆள் அல்ல, இயேசு சாதாரண ஆள் அல்ல, ஜீவ வார்த்தை சாதாரண ஆள் அல்ல. என்னை மீட்கக்கூடியவர், நிச்சயமாக எனக்கு விடுதலை உண்டு என்பதை அறிந்தவர். ஆமென். அவர்தான் பாரு, பிற்காலத்தில் பவுல் இவரை பற்றி எழுதும் போதெல்லாம் எப்படி எழுதுறார் படிப்போம். 2 கொரிந்தியர் 5:21 படிங்க. 2 கொரிந்தியர் 5:21 அங்கு பேதுரு அப்பாயிண்டன் பர்சனா பேசுறாரு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக அனுப்பப்பட்டவர் என்ற ஒரு காரியத்தை பேசுறாரு. ஆனா பிற்காலத்தில் பவுல் அதை ஃபினிஷ் பண்ணது மாதிரி பேசுறாரு, முடித்த மாதிரி பேசுறாரு. 5:21 படிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசுறாரு. யாரு? பேதுரு. இவர் பாஸ்ட் டென்ஸ்ல பேசுறார். அறியாதவரை பாவமாக்கினார். எதுக்காக பாவமாக்கினார்? அங்கு சொன்னாரு, கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக அனுப்பப்பட்டவன்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. அது பவுல் சொல்றாரு, அவர் ஒரு காரியத்துக்காக அனுப்பப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பவுல சொல்றாருன்னா, அவர் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டார். எதற்காக? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எங்க பாவமாக்கினார்? கல்வாரி சிலுவையிலே பிதாவினால் பாவமாக்கப்பட்டவர். ஆமென். கல்வாரி சிலுவையிலே உயிரோடு வாழ்ந்த நாட்களில் அல்ல. பக்கத்து சொல்லுங்க, நல்லா இதை புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க, வாழ்ந்த நாட்களில் அல்ல, சிலுவையிலே. நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க பாவமாக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது பாவியா வாழ்ந்தாரா? கிடையாது. அவர் சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது குற்றம் சாட்ட முடியுமா என கேட்டவர். அப்படிப்பட்டவர். இங்க சொல்ற பாவமாக்கினார் எங்க? கல்வாரி சிலுவையிலே. ஆமென். ஏன்? நாம் நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்காக, மனுக்குலத்திற்காக ஜீவ வார்த்தை சாபமானார். அது மட்டுமல்ல, கலாத்தியர் 3:13 படிங்க. இங்கு நீதியை பற்றி பேசுறாரு. கலாத்தியர்ல படிக்கும் போது 3:13 அங்கு சாபத்தை பற்றி பேசுறாரு. படிப்போம். 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. சொல்லுங்க, சாபமாகி. யாருக்காக சாபமானாரு? பாருங்க, இதெல்லாம் பாருங்க. பவுல் பிரிச்சு ஓரத்துல பேசுறாரு. ஆனா பேதுரு இஸ் அப்பாயிண்டட் ஒன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்து என்ற அபிஷேகம் எதற்காக? இதுக்காக தான், இந்த நோக்கத்திற்காக தான். என்ன அவர் காமனா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. ஆனா பவுல் புட்டு வைக்கிறார். இந்த நோக்கம்தான், இதுக்காகத்தான், நம்ம நீதி ஆக்கணுன்றதுக்காக தான் அவர் அனுப்பினாரு. இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மேல் வர வேண்டும் என்பதற்காக தான் உலகத்தில் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாபமானார். சொல்றாரு, நமக்காக சாபமாகி. ஆமென். இப்ப இதை முடிக்கிறத பற்றி பேசுறார். அவரு ஒரே பாயிண்ட்ல முடிச்சார் நம்ம ஆளு பேதுரு. ஆனா பவுல் அழகழகா விவரித்து சொல்றார்.
நம்ம நீதிமானாக்குறதுக்கு அவர் பாவமானாரு. இந்த இடத்துல நம்மை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அவர் சாபமானாரு. ஏசாயா புஸ்தகம் 53:10 படிங்க பார்க்கலாம். முற்காலத்திலேயே 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கல்வாரி சிலுவையிலே நடந்த அற்புதமான ஒரு காரியத்தை பற்றி பேசுறாரு. அதில் இன்னொரு வசனம் வரும், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், இவைகள் எல்லாவற்றிற்காக ஒரு பாடுபட்டாரா? எதற்காக என்று சொன்னால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவதற்கு. இதெல்லாம் கவனிச்சிங்களா? பேதுரு ஒட்டு மொத்தத்தையும் ஒன்னா சொல்லிட்டார். வெளிப்பாடு அது ஒரு வெளிப்பாடுல ஒன்று. ஆனால் பவுல் அந்த வெளிப்பாடுகளை பிரித்து பேசுகிறார். பாரு, நீ நீதியாகன்றதுக்காக அவர் பாவமானாரு, நீ ஆசீர்வாதமாகன்றதுக்காக அவர் சாபமானாரு, நீ சுகமாகன்றதுக்காக அவர் கல்வாரியிலே வியாதியானார். பைபிளை படிக்கின்றோம், நான் படித்து காமிக்கிறேன். மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நோய்களை சுமந்தார். என் நோய்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்தார். எவ்வளவு பெரிய ரெவலேஷன் பேதுரு கிடைச்சது. இயேசு கிறிஸ்து மெச்சிக்கொள்றார். இயேசு கிறிஸ்து அவரை பாராட்டுறார். பேதுரு, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவனே இதை உனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் வெளிப்படுத்தினவர் அதே பிதாவாகிய தேவன் தான். அவர் அழகா எல்லா இடத்திலுமே எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் 8:9 எதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர்? கிறிஸ்து என்றால் என்ன? ஒரு காரியத்துக்காக நிச்சயிக்கப்பட்டவர், ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக இந்த பூமியில் அனுப்பப்பட்டவர். இப்ப அனுப்பப்பட்ட கிறிஸ்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதை தான் பவுல் தன்னுடைய நிருபங்களிலே எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வரியமுள்ளவராய் இருந்தும், ஆமா, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே சொல்லுங்க, அவருடைய தரித்திரத்தினாலே. எப்ப தரித்திரனானார்? இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அல்ல, கல்வாரி சிலுவையில். சொல்றாரு, அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். கிறிஸ்து நமக்காக சாபமானதுனால நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். புரியுதுங்க? இந்த வெளிச்சம் இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் உருவாகணும். சும்மா சிம்பிளா பாருங்க, இயேசு கிறிஸ்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்று சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது இயேசுக்கு நன்றாக தெரிந்த இந்த நாட்களில். இன்னைக்கு இப்போ உங்கள்கிட்ட சொல்லும்போது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு சொல்லும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த வார்த்தை குறித்து என்னமோ பைபிளில் சொல்ல நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்துன்னு ஏதோ சொல்ல, ஆமா ரைட், ஆமா என்னமோ சொல்லப்பட்டிருக்கு. இல்லை புரிஞ்சிட்டு இவர் கரெக்டாக சொல்றாரு, கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இதற்காகவே நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கீங்க ஆண்டவரே, இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க நீங்கன்றதை பற்றி சொல்றாரு. பவுல் பிற்காலத்தில் அவர் எதற்கெல்லாம் வந்தார் என்பதை பற்றி தான் அழகழகா இங்கு சொல்லி வைத்திருக்கிறார். மார்க் 16:15 படிங்க. அப்போ இந்த சத்தியங்களை நம்முடைய உள்ளத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். இதை தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, படிப்போம். 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை கிறிஸ்து என்பதை பற்றி சொல்லுங்கள். கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். எதற்காக? ஒரு காரியத்திற்காக அனுப்பப்பட்டவரோ அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ், ஸ்பெஷல் அப்பாயிண்டட் அனுப்பப்பட்டாரு. பிற்காலத்தில் பவுல் அந்த சுவிசேஷத்தை அழகழகா எடுத்து பேசியிருக்கிறார். ஆமென்.
ஏன் அவர் பாவமானார்? என்னை நீதியாக்க. ஏன் அவர் சாபமானார்? என்னை ஆசிர்வதிக்க. ஏன் அவர் கல்வாரியிலே தரித்திரரானார்? என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்காக. ஆமென். ஆகதான் தேவ பிள்ளைகளே, உலகம் எல்லா இடத்திலும் போய் இதை அறிவிக்கணும், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கல்வாரி சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை பற்றி அறிவிக்க வேண்டும். என்றைக்கெல்லாம் கல்வாரி சிலுவையிலே நடந்த விஷயத்தை அறிவிக்கின்றோமோ, நான் சொல்றேன், அங்கு ஒரு பெரிய ஒரு ரிவைவல் உண்டாக ஆரம்பிக்கின்றது. அங்கெல்லாம் ஆவியானவர் இறங்கி மக்கள் மத்தியில் அசைவாடுகின்றதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். மக்களை இரட்சிப்புக்குள் நடத்துவதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இருளின் அதிகாரத்தினின்று மக்களை விடுவிக்கிறதை பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாவத்தில் வாழ வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. நீங்கள் சாபத்தில் வாழ வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. நீங்கள் நோய்களில் வாழ வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. நீங்கள் நீதிமானாக இந்த உலகத்தில் உலா வர வேண்டும் என்பது தேவ திட்டம். நீங்கள் ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்களை உடையவர்களாக வாழ்ந்து இந்த பூமியில உலா வர வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆமென். நீங்கள் சுகஜீவிகளாக வாழ வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆகவேதான் யோவான் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து. பேதுரு அங்க பேசின அந்த ஒரு வார்த்தையை தான் யோவான் விலைக்கு சொல்றாங்க, பேதுரு விலைக்கு பேசுறாங்க. ஆமென். அது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது, அற்புதமான வெளிப்பாடுகள். அப்போ நீங்கள் சபைக்கு வரும்போதெல்லாம் வெளிப்பாடுகளால் உங்கள் மனம் நிரம்ப வேண்டும். ஆகுதான் ரட்சிப்பு உண்டாவதற்கு சுவிசேஷம் தேவ பலனாக இருக்கிறது என்று வேதத்தில் படிப்போம். ரோமர் 1:16 இந்த சுவிசேஷத்துக்குள்ளாக ஒரு பாவியை ரட்சிக்கக்கூடிய வல்லமை இந்த சுவிசேஷத்துக்கு இருக்கின்றது. படிப்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் அவர் சொல்றார், நான் எதுக்கு வெட்கப்படணும்? சுவிசேஷம் அறிவிக்க நான் எதற்கு வெட்கப்பட வேண்டும்? அவர் விஷயம் புரிஞ்சிருச்சு, நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன் வெட்கப்படுறதில்லைன்னா அவர் சொல்றாரு, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ. எதை விசுவாசிக்கிறாங்க? எஸ், இயேசு எனக்காக பாவமானார். ஏன்? நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், ஏன் பாவமானார்? ஏங்க நீங்க சொல்லுங்க, ஏன் பாவமானாரு? ஏங்க இவ்வளவு நேரம் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? 2 கொரிந்தியர் 5:21 படி இயேசு ஏன் பாவமானார்? நம்மை நீதிமானாக்க. ஏங்க இந்த முதல்ல மட்டும்தான் சவுண்டு வருது, பின்னாடி சவுண்டு வர மாட்டேங்குது. நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து ஏன் பாவமானார்? நம்மை நீதிமானாக்க. என்னை நீதிமானாக்க. இயேசு கிறிஸ்து ஏன் சாபமானார்? என்னை ஆசீர்வதிக்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை என் மீது கொடுக்க. இயேசு ஏன் வியாதியானார்? நான் சுகஜீவியாக இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. அப்ப திரும்ப வசந்த படிங்க, எங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவர் எவனோ, விசுவாசிக்கிறவர்கள் எவரும். நான் கேட்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறோம். என்ன இயேசு பாவமானார், நான் நீதிமான் என்று விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து சாபமானார், எனக்கு ஆபிரகாமின் ஐஸ்வரியத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து வியாதியானார், ஏன் என் நோய்களெல்லாம் சுமந்தார் என்றால் நான் இந்த பூமியில் சுகஜீவியாக வாழ வேண்டும் என்பதற்காக என்பதை விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறதாம்? விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு இது தேவ பலனாக இருக்கிறது. ஆமென். இதை மனதில் கொண்டு போய் பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த வெளிப்பாடு வேணும், இதை விசுவாசிக்கணும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் இருக்கக்கூடாது. இங்கே இயேசுவால் என்ன நடந்தது? கிறிஸ்து பேதுரு கிடைத்த ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்துக்காக செய்வதற்காக அனுப்பப்பட்ட தேவன் இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். இனிமேல் அவர் நமக்காக செய்ய போகிறார் என்று கிடையாது, எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அவர்தான் கல்வாரியிலே பேசின ஒரு வார்த்தை, முடிந்தது. முடிந்தது. சொல்லுங்க, முடிந்தது. ஏன் சொன்னார் தெரியுங்களா? உனக்காக எல்லா காரியத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். லாஸ்ட்ல அவர் விழாவில் குத்தும்போது கடைசியில் வெளியே வந்தது இரத்தமும் தண்ணீரும். ரத்தத்துக்கு ஒருபாடு அடுத்த ரத்தம் தான் வெளியே வரணும். இப்போ அவர்கிட்ட ரத்தம் இல்லை, எம்டி.
என் உடம்புல இருக்க எல்லா ரத்தமும் வெளியே வந்துச்சுப்பா, இப்போ என்கிட்ட இருக்கு தண்ணி தான். தண்ணீர் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை ரத்த தட்டுகள்னு சொல்லுவாங்க. ரத்தம் வந்த பிற்பாடு கடைசியாக நம்ம இந்த அந்த நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா அந்த பிளட் செல்ஸ் என்ன பண்ணணும், அந்த பிளேட் செல்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு கட்டி மாதிரி, ஒரு மஞ்சள் கலர் கட்டி மாதிரி நம்ம அந்த அடிப்பட்ட இடத்த மூடிடும் பாருங்க, அந்த பிளேட் செல்ஸ். தண்ணி கூட கிடையாது, பிளேட் செல்ஸ் வெளியே வந்தது. என்ன சொல்லுவேன், அந்த பிளேட் செல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உடம்புல என்ன இப்போ ரத்தம் இல்லை, முடிஞ்சிடுச்சு. ஆமென். பேதுரு சொன்ன தரிசனம், பேதுருக்கு கிடைத்த வெளிப்பாடு, இயேசு கிறிஸ்து அது ரொம்ப பெருமையாக பேசுகிறார். அடுத்த வாரத்தில் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் இதை இயேசு பெருமையாக பேசினார்? சீமோனே, யோனாவின் குமாரனே சீமோனே, நீ பாக்கியவான் என்று சொன்னாரே, ஏன்? எழுந்து நிற்போம், அடுத்த வாரம் பேசுவோம். கவலைப்படாதீங்க, நமக்கு அடுத்த வாரம் இருக்குது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. கவலையே இல்லை, கவலையே பட வேண்டாம். பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு 6 நாள் பொறுத்துக்குங்க. இன்னொரு கவலையும் வேண்டாம். போன வாரம் என்ன மெசேஜ் கொடுத்தாருன்னு அதை ஃபீல் பண்ண வேண்டாம், கவலைப்படாத. சொல்ல யூடியூப்ல இருக்குது, நம்ம கேட்டுக்கலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எவ்வளோ கிருபையில் இருப்பாருங்க. நீ உங்களுக்காக எவ்வளோ வேலைலாம் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. அப்படி என்றால் வார்த்தையை குறித்த ஒரு அறிவு, ஜீவ வார்த்தையை குறித்த ஒரு அறிவு பேதுருவுக்கு இருந்ததனால் பாக்கியவானாக இருந்தார். பேதுரு அன்னைக்கு சொன்னார் கிறிஸ்துனாரு, ஆனால் பிற்காலத்தில் பவுல் அதை புட்டு வைக்கிறார். அவர் என்ன எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார்? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாரா? எஸ், செய்து முடித்து விட்டார். கல்வாரியில் எனக்காக எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு செய்து முடித்து விட்டார். இதற்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, மே துதிக்கிறோம் கர்த்தாவே. எனக்காக பாவமானவரே, எனக்காக சாபமானவரே, எனக்காக கல்வாரி சிலுவையிலே வியாதியானவரே, என்னை நீதிமானாக்க, எனக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை என் மீது கொண்டு வர, எனக்கு சுகத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவரே என் தரித்திரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டீரே, என்னை ஐஸ்வர்யவானாக்க என் தரித்திரத்தை எடுத்துக்கொண்டீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே எங்கள் கிறிஸ்து, நீரே எங்கள் கிறிஸ்து, நீரே எங்கள் கிறிஸ்து, நீரே எங்கள் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனம் நிரப்பப்படுவதாக, உள்ளங்கள் நிரப்பப்படுவதாக. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்று எங்களுடைய பேசுகிற நம்முடைய வார்த்தையில் கரண்டி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வார்த்தை 2 விதப்படுகின்றது. ஒன்று ஜீவ வார்த்தையாகிய கிறிஸ்து, இன்னொன்று எழுதப்பட்ட வார்த்தையாகிய வேத புத்தகம் என்பதை குறித்து வெளிப்படுத்தினீர். அது மட்டுமல்லாமல் எங்கள் வாழ்விலே ஜீவ வார்த்தை குறித்த அறிவு வேண்டும் என்பதற்காக இந்த காலை வேளையில் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு கரண்டி செலுத்துகிறோம். நீரே எங்கள் கிறிஸ்து, நீரே எங்கள் இயேசு கிறிஸ்து. எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டீரோ அந்த காரியத்தெல்லாம் செய்து முடித்தீரே. எங்களுக்கு அவைகளெல்லாம் வெளிப்படுத்தின பவுலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விலையேற பெற்ற பவுலடியார் மூலமாக எங்களுக்கு இந்த விலையேற பெற்ற சத்தியத்தெல்லாம் ஆவியானவர் கொண்டு எங்களுக்கு இவைகளை போதித்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீதிமான்களாக, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக, சுகஜீவிகளாக இந்த பூமியில வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், குடும்பம், பிள்ளைகள், மனைவி, கணவன், ஆண்டு கையின் பிரயாசங்கள், ஆண்டு வீரர்கள் எடுக்கின்ற எல்லா காரியத்திலும் ஜெயம் எடுக்கட்டும் கர்த்தாவே. வெற்றி மேல் வெற்றி பெறட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. நம்முடைய ஆவியானவரால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நடப்பதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே அத்தனை ஆசீர்வாதங்களையும் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.